தமிழ் சிஎன்சி டெக் சேனல் பார்க்குற அனைவருக்கும் ஒரு நல்ல ஆஃபர் வந்து கொடுக்குறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சந்தையில் சுமார் 2500 ரூபாய் மதிப்பான தமிழ் வழி சிஎன்சி டர்னிங் அண்ட் மில்லிங் இபுக்ஸ் வந்து உங்களுக்கு வெறும் 499 ரூபாய்க்கு அனுப்புகிறோம். அது வந்து மின்னஞ்சல் வழியாக தான் அனுப்ப முடியும். இந்த கொரோனா லாக்டவுன் டைமில் இந்த மாதிரி மின்னஞ்சல் மூலியமாக தான் அனுப்ப போகிறோம். இது கூட என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, முன்னணி நிறுவனங்கள், அதாவது ஒசூர், சென்னை, பெங்களூர், கோயம்புத்தூர் போன்ற பெருநகரங்களில் உள்ள முன்னணி நிறுவனங்கள், சிஎன்சி மற்றும் ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட நிறுவனங்களில் உங்களுக்கு எந்த மாதிரி வேலை வாய்ப்பு, அதுக்கான அட்ரஸ்ஸு, அவங்க என்னென்ன மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, இது எல்லாமே வந்து அந்த பிடிஎஃப் இபுக்கில் வரும். ஸோ இது தேவைப்படுபவர்கள் என்னோட நம்பர் வந்து இந்த நம்பருக்கு நீங்கள் கூகுள் பே அல்லது ஃபோன்பே மூலம் 499 ரூபாய் நீங்கள் வந்து அனுப்பிச்சிட்டு, அதே நம்பர் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து பிடிஎஃப் இபுக் அப்படின்னு போட்டு ஹெட்டிங் போட்டு அதுக்கு கீழே உங்களோட ஃபோன் நம்பர், அட்ரஸ் ப்ளஸ் வந்து மின்னஞ்சல் முகவரி, இமெயில் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மின்னஞ்சல் மூலிமா பிடிஎஃப் இபுக்ஸ் வந்து அனுப்பப்படும். இது தேவைப்படுபவர்கள் வந்து பயன்படுத்திக்கங்க. உங்கள் நண்பர்களுக்கு தேவைன்னா உங்கள் நண்பர்கள் பயன்படுத்துகிற வாட்ஸ்அப் குரூப், ஒரு 5 வாட்ஸ்அப் குரூப்புக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆஃபரில் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு புதுசாக ஒரு டயக்ராம் போட்டு அதுக்கு எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு கீழே சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறையா வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா நெக்ஸ்ட் வீடியோ போடுங்க, சாம்பர் ப்ளஸ் வந்து ரேடியஸ் டர்னிங்லாம் காமிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் இன்னிலேருந்து அந்த வீடியோ வந்து வரிசையாக போட போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான டயக்ராம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாம்பர் அண்ட் டேப்பர் டர்னிங், எப்படி வந்து ஒரு சாம்பர் மற்றும் வந்து ஒரு டேப்பர் டர்னிங்க்கு வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து இங்கேருந்து இது ஒரு டேப்பர், நெக்ஸ்ட்டு C4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, 4 mmக்கு வந்து இது ஒரு சாம்பர். ஸோ இது வந்து எப்படி நம்ம வந்து இதுக்கு ப்ரோக்ராம் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ தமிழ் சிஎன்சி டெக் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் தயவு செஞ்சு நம்ம சேனலுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அந்த பெல் பட்டனையும் கன்ஃபார்மாக கிளிக் பண்ணிக்கங்க. ஏன்னா அதுக்கடுத்து தான் நம்ம வந்து ஃபர்தராக போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டேப்பர் டர்னிங். டேப்பர் ப்ளஸ் வந்து சாம்பர் ரெண்டுமே இதுலேயே வந்துடுது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து தரவாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே புரியும். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்கள் வந்து ஏதோ ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் என்ன சொல்ல வரேன், எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறேன் அப்படிங்கிறது புரியாமல் போயிடலாம். ஸோ கண்டிப்பாக வீடியோவை வந்து எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ இப்போ வந்து இந்த டயக்ராமுக்கு வந்து நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஓ அப்படின்னு கொடுத்துக்கணும். ஓ அப்படின்னா ப்ரோக்ராம் நம்பர், ஏதோ ஒரு 4 டிஜிட் நம்பர் கொடுத்துருங்க. நம்ம ஒரு சிஎன்சியில் 10,000 ப்ரோக்ராம் வரைக்கும் சேவ் பண்ணலாம், 0 to 10,000 ப்ரோக்ராம் வரைக்கும் சேவ் பண்ணலாம். அதுக்குள்ளே ஏதோ ஒரு நம்பர் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். 2254 ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துருங்க, எண்ட் ஆஃப் பிளாக். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா G28 U0.0 W0.0 எண்ட் ஆஃப் பிளாக். இந்த ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு லைன் முடிகிறப்பவும் இந்த எண்ட் ஆஃப் பிளாக் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுத்தாகணும், 2 புள்ளி. ஏன்னா அப்போ தான் வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து அதோட எண்டு நெக்ஸ்ட் லைன் வரும் அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியும். ஸோ G28 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் பாயிண்ட். UW அப்படின்னா U அப்படின்னா டயாமீட்டர், W அப்படின்னா லென்த்து. ஸோ இன்க்ரிமெண்டல் மெத்தட் இது. இதில் வந்து மிஷினோட டூல் வந்து ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் பாயிண்ட், அதாவது மிஷினோட 0 பாயிண்ட்டுக்கு நம்ம அனுப்பிச்சிடுறோம். நெக்ஸ்ட் வந்து M03 S வந்து ஒரு 1000, T0101 எண்ட் ஆஃப் பிளாக். M03னா ஸ்பிண்டில் ரொட்டேஷன் கிளாக் வைஸ், அதாவது இந்த ஜாப் வந்து சக்கில் வந்து மாட்டிட்டோம். இப்போ மிஷினோட டூல் வந்து வெளியே அனுப்பிச்சாச்சு. இதை வந்து சேஃப்டியாக நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ஆர்பிஎம்ல ரன் பண்ண விடணும். அதுக்காக கமெண்ட் வந்து M03 அப்படிங்கிறது ஸ்பிண்டில் ரொட்டேஷன் கிளாக் வைஸ், எஸ்ங்கிறது ஆர்பிஎம், ஒரு 1000 ஆர்பிஎம்ல வந்து சுத்த விடுறோம் ஃபார்வர்டில். அதே நேரத்தில் T0101 அப்படின்னா 1 நம்பர் 2ல் வந்து கால் பண்ணிக்கிறோம். நம்மளுக்கு இந்த ப்ராசஸ் ஆகிறப்பே வந்து 1 நம்பர் 2 வந்து அந்த ரஃபிங் டூல் வந்து இண்டெக்ஸ் ஆகி நின்றுக்கும், அந்த மாதிரி வச்சுக்கோ. ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா G00 X வந்து ஒரு 40, X வந்து ஒரு 80,
Z வந்து ஒரு 5 M07. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா ரேபிட் டிராவர்ஸ் G00 அப்படின்னா வேகம், ரேபிட் டிராவர்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸுங்கிறது டயாமீட்டர், அதாவது இந்த ஜாபோட மேக்ஸிமம் டயாமீட்டர் வந்து 70, அதனால X18 கொடுத்துருக்கோம், 10 mm அதிகமாகவே கொடுத்துருக்கோம். Z வந்து 5 அப்படின்னா டூல் வந்து வேகமாக வந்து முன்னாடி நிற்கும். ஓகேங்களா? ஜாபை டச் ஆகாதவங்களுக்கு முன்னாடி வந்து நின்றுக்கும். ஸோ ப்ளஸ் வந்து அதே கமெண்ட்டில் M07 ஹை ப்ரெஷர் கூலண்ட் ஆன், அந்த கமெண்ட்டையும் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. G01 அப்படின்னா லீனியர் இன்டர்போலேஷன் அல்லது ஸ்ட்ரைட் கட். இந்த இடத்துல எங்கேயுமே வந்து நம்மளுக்கு ரேடியஸ் வரல, இது எல்லாமே ஒரு ஸ்ட்ரைட் கட் தான். இது ஒரு நேர் லைன், இது ஒரு நேர் லைன், இது ஒரு நேர் லைன், இது ஒரு நேர் லைன். ஓகேங்களா? இப்போ இது எண்ணிக்கலாம். 0 1 2 3 4. இது அப்சல்யூட் இன்க்ரிமெண்டல் மெத்தடில் நம்ம ப்ரோக்ராம் வந்து எழுதியிருந்தோம்னா இது வந்து ரொம்ப சிம்பிளாக புரியும். அப்சல்யூட் இன்க்ரிமெண்டல் மெத்தடில் உங்களுக்கு ப்ரோக்ராம் வந்து பண்ண தெரியல, அந்த டூல் மூவிங் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா ப்ரோக்ராம் பண்ணுறது உங்களுக்கு புரியாமல் போயிடலாம். அதனால் வந்து அந்த அப்சல்யூட் இன்க்ரிமெண்டல் மெத்தட் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அது வீடியோக்கான லிங்க் கொடுக்குறேன், அதை வந்து ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ப்ரோக்ராம் எழுத ஆரம்பிச்சிடலாம். G01 அப்படின்னா லீனியர் இன்டர்போலேஷன், X0 Z0 feed point 2 end of block. ஓகேங்களா? இப்போ G01 லீனியர் இன்டர்போலேஷன், X0 Z0 feed point கொடுக்குறப்போ அந்த வெளியே வேகமாக வந்து நின்றுச்சு இல்லைங்களா டூல, அது நேராக வந்து ஒரு ஃபேஸிங் எடுத்து இந்த ஒரிஜின் பாயிண்ட்ல நின்றும். ஓகேங்களா? ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து ஜாமெட்ரிக்கல் ஆப்ஜெக்ட் எடுத்திருப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து X0 Z0 feed point 2 அப்படின்னு கொடுக்குறப்போ இந்த நம்ம கொடுக்குற ஃபீடுக்காக தான் வந்து டூல் மூவ் ஆகுமே தவிர்த்து நம்ம ரேப்பிடில் மூவ் ஆகாது. G01 கொடுக்குறப்போ நம்ம ப்ரோக்ராம் கண்ட்ரோலுக்கு அந்த டூல் வந்து வந்துடும். ஸோ அதனால் வந்து X0 Z0 கொடுக்குறப்போ நேராக வந்து ஒரு ஃபேஸிங் எடுத்து இந்த இடத்துல நின்றும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ இங்கேருந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது. G01 X வந்து இங்கிருந்து இந்த டயாமீட்டர் எவ்வளோ 30 mm, Z வந்து 0.0 feed point 2. இப்போ இந்த Z 0லயே நிக்குது, X மட்டும் இங்கிருந்து டிராவல் ஆகி இது வரைக்கும் நிக்குது, ஃபீட் பாயிண்ட் 2க்காக போயிருது. இப்போ டூல் வந்து இந்த இடத்துல நின்றுச்சு. நெக்ஸ்ட் பாருங்க G01. இப்போ நம்மளுக்கு அடுத்த டயாமீட்டர் என்னன்னே தெரியாது. இப்போ X30 தான் தெரியும், அடுத்த டயாமீட்டர் இங்கே தான் இருக்கு. நம்மளுக்கு இங்கிருந்து டூல் வந்து அப்படியே டேப்பரா வரணும் அப்படின்னா எப்படி ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ X வந்து நெக்ஸ்ட் டயாமீட்டர் வந்து 50.0. ஓகேங்களா? சாரி, X வந்து 50.0, Z-ஓட வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இந்த 0 பாயிண்ட்லேருந்து 20 mm வரைக்கும் அப்படியே டேப்பராக வரணும், ஒரே ஸ்லோப்பாக வரணும் அப்படின்னா இதை டைரெக்டாக இங்கே கொடுத்துடணும். ஃபீட் பாயிண்ட் 2 அவ்வளோதான். G01 X50 இங்கிருந்து நெக்ஸ்ட் டயாமீட்டர் வந்து 50 mm, Z-20 அப்படின்னா டூல் வந்து இங்கிருந்து இப்படியே டேப்பராக இறங்கும். இது வரைக்கும் வந்துருச்சு இப்போ டூல். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க G01. ஸோ இப்போ டூல் வந்து இங்கே நிற்கிது, நம்மளுக்கு இந்த சாம்பர் வந்து எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ அடுத்த டயாமீட்டர் வந்து என்ன நம்மளுக்கு இங்கிருந்து இது 70, X வந்து 70.0, Z-24, 20 plus வந்து 4, 24 feed point 2. சிம்பிள், புரியுதுங்களா? இப்போ X70 அப்படின்னா இங்கிருந்து நெக்ஸ்ட் டயாமீட்டர் வந்து இங்கேயும் நம்மளுக்கு வந்து டேம்பர் கேட்டிருக்காங்க, அதாவது சாம்பர் வந்து கேட்டிருக்காங்க 4 mmக்கு. ஸோ அதனால வந்து G01 X70 Z-24ன்னு கொடுத்தா போதும், இங்கிருந்து மறுபடியும் இந்த சாம்பர் வந்து எடுத்துரும். ஃபீட் பாயிண்ட் 2 நம்மளுக்கு இந்த இடத்துல இங்க ஒரு டேப்பர் கொடுத்து அதுல இருந்து டைரக்டா மறுபடியும் ஒரு சாம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இப்படி இல்லாம இந்த இடத்துல ஒரு சாம்பர் கொடுத்து மறுபடியும் டயாமீட்டர் வந்து இந்த இடத்துல டேப்பர் போற மாதிரி இருந்தா அது வேற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணணும். அது அடுத்த ப்ரோக்ராம்ல எப்படின்னு சொல்லி தரேன். ஸோ இப்போ G01 X70 Z-24 feed point 2 டூல் வந்து இங்கே வந்துருச்சு. நெக்ஸ்ட் G01 X அதே 70.0, Z மைனஸ் இந்த டோட்டல் வேல்யூ எவ்வளோ 20 plus 20 40 44
44.0 ஃபீட் பாயிண்ட் 2 இப்படி கொடுத்தாலும் மட்டும் போதும். இங்கிருந்து டூல் போய் இந்த கார்னருக்கு வந்துடும். ஸோ அவ்வளோதான், ப்ரோக்ராம் முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம வந்து கார்னர் எண்ணிக்கலாம் 0 1 2 3 4. இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே ப்ரோக்ராமே முடிஞ்சிருச்சு. 1 2 3 4. ஓகேங்களா? இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தடு, எல்லாத்துக்கும் புரியும், ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கும் புரியும். ஸோ இந்த மாதிரி நம்பர் கொடுத்துட்டு நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறப்போ அந்த அப்சல்யூட் இன்க்ரிமெண்டல் மெத்தடில் நம்ம எப்படி சொல்லி கொடுக்குறோமோ அதை வந்து ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? இப்போது நம்ம இங்கே என்னென்ன ஆன் பண்ணமோ, என்னென்ன அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு 4 ஸ்டெப்பு என்னென்ன ஆன் பண்ணமோ அது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுறது தான் வேலை. ஸோ அவ்வளோதான், ப்ரோக்ராமே முடிய போகுது. இப்போ இந்த இடத்துல லீனியர் இன்டர்போலேஷன் வந்து ப்ரோக்ராம் முடிஞ்சு போச்சு. டூல் வந்து இந்த இடத்துல வந்துருச்சு. இப்போ இந்த ரேபிட் யூஸ் பண்ணலாமா? G00 X அதே 80 கொடுத்துக்குங்க, Z வந்து அதே 5 கொடுத்துக்குங்க, M09. இப்போ இந்த இடத்துல கூலண்ட் ஆன் பண்ணியிருக்கோம், கூலண்ட் ஆஃப் பண்ண போகிறோம். G00னா X80 Z5னா இந்த இடத்துல டெப்த் ஆஃப் கட் எடுத்துட்டு டூல்னால வேகமாக வெளியே வந்துடுது. ஓகேங்களா? எக்காரணத்தை கொண்டும் ரேபிட் டிராவர்ஸ் வந்து நம்ம ஜாபை டச் பண்ணதுக்கப்புறம் ப்ரோக்ராமில் இடையில எங்கேயுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அதாவது டூல் வந்து அந்த மிஷினோட 0 பாயிண்ட்லேருந்து உள்ளே வந்து ஜாபுக்கு முன்னாடி நிற்கிறப்ப யூஸ் பண்ணணும். அதே மாதிரி டெப்த் ஆஃப் கட் எடுத்துட்டு வெளியே போகிறப்ப தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இடையில இங்கே ரன் ஆகிட்டு இருக்கப்போ நம்ம யூஸ் பண்ணோம்னா டூல் வந்து ஆக்சிடென்ட் ஆக வாய்ப்பு இருக்குது, மிஷின் வந்து ஆக்சிடென்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. ஸோ இந்த இடத்துல G00 X80 Z5 M09 அப்படிங்கிறத கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து G28 U0.0 W0.0 அப்படின்னு கொடுத்தா என்னாகும், இங்கே வெளியே வந்து நிற்கிற டூலு நேராக வந்து வெளியே போயிடுச்சு, மிஷினோட 0 பாயிண்ட்டுக்கு போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு M05 M30. M05னா ஸ்பிண்டில் ரன்னிங்லேயே இருக்குது, அதை ஆஃப் பண்ணிடுறோம். M30னா ப்ரோக்ராம் முடிஞ்சது, ரீகால் பண்ணுறோம். ப்ரோக்ராம் எண்ட் அண்ட் ரீவைண்ட், அவ்வளோதான். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து நீங்களும் எழுதி பார்த்துக்குங்க. இந்த மாதிரி ஒரு சாம்பர் டயக்ராம் அல்லது டேப்பர் டயக்ராம், இந்த மாதிரி நீங்களே ஒரு டயக்ராம் போட்டு ஒரு டைமென்ஷன் போட்டு நீங்களே வந்து இதை வந்து ஒரு டைம் 2 டைம் ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். தரோவா அப்சல்யூட் இன்க்ரிமெண்டல் மெத்தட்னா என்னன்னு பார்த்துக்கிட்டு, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மிக்சிங் மெத்தடில் எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது, இந்த மாதிரி சிம்பிளாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு 5-6 டயக்ராம் போட்டு நீங்களே வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக முடியும். ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.